எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. செபி அமைப்பின் தலைவர் மாதவி புரிபுச்சிற்கு எதிரான ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு எதிரொலி. சுமார் 7% வரை சரிந்த அதானி குழும பங்குகள். அதிர்ச்சி அளிக்கும் மேற்கு வங்க பயிற்சி மருத்துவரின் உடற்கூறாய்வு அறிக்கை. கொலைக்கு பின் எவ்வித பதற்றமுமின்றி நிம்மதியாக கொலையாளி படுத்து உறங்கியதாக காவல்துறை அதிர்ச்சி. மேற்கு வங்க மருத்துவ மாணவி கொல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பயங்கரம். மத்திய அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் அதே நாளில் திமுகவும் ஆலோசனை. நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை. தென்காசி பிரதான சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. திருவண்ணாமலை, காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை மாநகராட்சிகள் உதயமாகின. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக அதிகரிப்பு. திருவண்ணாமலையில் 6 வயது சிறுமி உயிரிழப்பிற்கு காரணம் 10 ரூபாய் குளிர்பானமா? குற்றம் சாட்டும் பெற்றோர், உடற்கூறாய்வு அறிக்கைக்காக காத்திருக்கும் காவல்துறை. தரமணி சட்ட பல்கலைக்கழகத்தில் 9 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. இடைநீக்கத்தை திரும்ப பெற வலியுறுத்தி 100க்கும் அதிகமானோர் போராட்டம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதி சுற்று வரை சென்ற வினேஷ் போகட்டுக்கு வெள்ளி பதக்கம் கிடைக்குமா? எதிர்பார்ப்பில் ஆழ்ந்துள்ள ஹரியானா கிராமம். வங்கதேசம் அழைத்து செல்லப்படுகிறாரா ஷேக் ஹசீனா? இந்தியா தங்களின் நல்ல நண்பன் என மக்கள் கருதுவது முக்கியம் என இடைக்கால அரசு கருத்து. கிழக்கு உக்ரைனில் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி. குர்ஸ்க் பிராந்தியத்தை உக்ரைன் ராணுவம் ஊடுருவியதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தகவல். எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.